கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 23 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி எப்படியோ கார்த்தி வீட்டை கண்டுபிடிச்சி நேராக கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு ஐஸ்வர்யா தான் இருக்காங்க. அப்போ சக்தி போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா அங்கேருந்து வந்துட்டு யாரு மணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, மேடம் கார்த்திக் சாரோட வீடு தானே இது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திக் சாரோட வீடு தான், நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், என் பேர் சக்தி அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சொல்லுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, மேடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீபா அப்படிங்கிற மேடம் பாறையிலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. அவங்கள ஒரு சின்ன கிராமத்துலேருந்து கற்பகம் அப்படிங்கிற லேடி கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அவங்கள வந்துட்டு அவங்களோட சொந்தக்காரவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே கீதான்னு நினச்சிக்கிட்டு இருக்க தீபாவை வந்துட்டு துங்காங்கிற ரவுடி கடத்திட்டு போக ட்ரை பண்ணான். நான் எப்படியோ அவனை ஏமாற்றி தீபா மேடத்தை பத்திரமா எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். அவன்கிட்டேருந்து 2-3 தடவை நான் தப்பிச்சிருக்கேன். எப்படியாவது அவன்கிட்டேருந்து காப்பாற்றி தீபா மேடத்தை கார்த்திக் சார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்க சக்தி சொல்கிறாங்க, நான் உண்மையை தான் மேடம் சொல்கிறேன். சீக்கிரம் வந்துட்டு தீபா மேடத்தை நீங்கள் பத்திரமா இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா தீபா மேடத்தோட உயிர் வந்துட்டு ரொம்ப ஆபத்தில் இருக்கும். அந்த துங்கா எப்போ வேணும்னாலும் என்னை கண்டுபிடிச்சி தீபா மேடத்தை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா தீபா உயிரோட தான் இருக்கா, அவ இங்கே வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தான் பாறையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டோம்னு சொல்லிடுவா. இவளை வேற யாரும் சந்திக்கிறதுக்குள்ள இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா டக்குன்னு சக்தியை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு நிமிஷம் இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சக்தி கேட்குறாங்க, ஏன் மேடம் என்னை வெளியில் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு காரணமாக தான். இங்கே பாரு, இங்கே ஒரு ரொம்ப பெரிய குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா எங்கள் அத்தை இருக்காங்கல்ல அபிராமி, அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. தீபா காணாமல் போனதுனால அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ நீ தீபாவுக்கு வேற ஆபத்துன்னு சொன்னேன்னு வச்சுக்கேங்க, ரொம்ப பிரச்சனை ஆகிரும். ஏன்னா எங்கள் வீட்டில் நீ சொல்லிக்கிட்டு இருந்த பாரு, அந்த துங்கா தேடிக்கிட்டு இருக்க கீதா, அவங்க என் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க தீபாவா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்துட்டு தீபா உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்துடும். இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால வீட்டில் இருக்கிறது தீபா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அத்தைக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால நீ வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத. நான் கார்த்தி தம்பி வந்ததோட அவர்கிட்ட விஷயத்த சொல்லி நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, அப்போ அந்த துங்கா தேடிக்கிட்டு இருக்க கீதா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த கீதா எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அந்த கீதா என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியல, எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சீக்கிரம் அந்த தீபா மேடத்தை துங்கா கிட்டேருந்து காப்பாற்றி ஆகணும். ஏன்னா அந்த துங்கா அவ்வளோ கொலவெறியில் இருக்காங்க. எப்போ வேணும்னாலும் தீபாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதனால நீங்கள் தயவு செஞ்சு சீக்கிரம் தீபாவை கூட்டிகிட்டு போயிருங்க மேடம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் கண்டிப்பாக கார்த்தியை வந்ததோட கார்த்திகிட்ட விஷயத்த சொல்லி கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துட்டு நேராக தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, மேடம் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்காக தீபா மேடத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்கள் எப்படியாவது வந்துடுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சக்தி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சக்தியை வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. சக்தியும் சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ பார்த்து பத்திரமா போ, அந்த தொங்கா உன்னைய பார்த்துட்டான்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, சரிங்க மேடம் நான் பாதுகாப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி இதையெல்லாம் காதில் வாங்கிட்டாங்க. மீனாட்சி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏன் எதுக்கு கேட்குற அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, நீ பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் காதில் வாங்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க,
நான் பேசுனதை நீ என்ன காதல வாங்கின அப்படின்னு. ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த சக்தி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பத்தின விவரத்தை தான் உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ வந்துட்டு கார்த்தியை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பொண்ணு யாரு, அந்த துங்காங்கிற ரவுடி யாரு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாது, தெரியாம வந்து பேசாதீ அப்படின்னு. ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு மீனாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, ஐஸ்வர்யா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்டேருந்து மறைக்கிறா, அது என்னன்னு நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, அவகிட்டேருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறது? அந்த பொண்ணு கார்த்திகிட்ட ஏதோ சொல்ல சொன்னாலே என்னவா இருக்கும், கார்த்தி தம்பி வந்ததோட நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு அந்த மீனாட்சி நினைக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நல்ல வேலை அந்த மீனாட்சி ஃபுல்லா காதல வாங்காம தான் என்கிட்ட போட்டு வாங்குறதுக்காக வந்து கேட்டிருக்கா, அவகிட்ட விஷயத்த சொல்லாம இருந்தது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா, கார்த்தி வந்துட்டோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாடியில இருக்கிற கீதாவை காமிக்கிறாங்க. கீதா வந்துட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அந்த துங்கா எப்படி இங்க வந்தான், ஆனந்துக்கும் துங்காவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு குழப்பத்துல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி வீட்டுக்கு வராரு. கார்த்தி வந்ததோட மீனாட்சி போயிட்டு நேரா கார்த்தியை பாக்குறாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, சொல்லுங்க நீ ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, தம்பி இன்னைக்கு காலையிலேயே ஒரு நர்ஸு பொண்ணு வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, நர்ஸு பொண்ணா, அவங்க பேர் என்ன அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரியல தம்பி, அந்த ஐஸ்வர்யா தான் வந்து கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தா, நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா உன்னை தம்பி, அந்த நர்ஸு பொண்ணு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனா அந்த விஷயத்த ஐஸ்வர்யா சொல்ல மாட்டேங்கிறா. நம்மளுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஐஸ்வர்யா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு. இதுல அந்த நர்ஸு பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கா, அதை கேட்கறதுக்கு அவ சொல்ல மாட்டேங்கிறா தம்பி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி நான் இதை பத்தி அன்னிக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்ல, மீனாட்சியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நேரா ஐஸ்வர்யாவோட ரூம்க்கு போயிட்டு ரூம் கதவை தட்டுறாங்க. அப்ப அருண் இருக்காரு ரூம்குள்ள. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, யாரு அருண் அப்படின்னு. அருண் சொல்றாங்க, அது எனக்கு என்ன தெரியும், போயிட்டு கதவை தர அப்படின்னு. ஐஸ்வர்யா வந்துட்டு வெளியில கதவை திறக்கிறாங்க. அருண் கேக்குறாரு, யாரு ஐஸ்வர்யா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, உங்க தம்பி தான் அப்படின்னு. அப்ப அருண் அங்கிருந்து வந்துட்டு, சொல்லு கார்த்தி, ஏதாவது வேணுமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா காலையில வீட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு ஐஸ்வர்யா அன்னிக்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க, அது என்னன்னு கேட்கறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா, அந்த மீனாட்சி வந்ததோடயே போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்ட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க தம்பி, அந்த நர்ஸ் பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, எனக்கு குழந்தை இல்ல, அது ரிலேட்டடா அந்த பொண்ணுகிட்ட விவரம் கேட்டிருந்தேன், அதான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அருண் கேக்குறாரு, என்ன ஐஸ்வர்யா இதெல்லாம் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்லைங்க, எனக்கு 5 வருஷமா குழந்தை இல்ல, அதான் நர்ஸு கிட்ட கேட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் விவரத்தை கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, இங்க பாரு ஐசு, நான் இதுக்கெல்லாம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்லைங்க, அத்தை வந்து கவலைப்படுறது மனசு வருத்தமா இருக்குல்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, நீ ஏன் இப்படி யோசிக்கிற, நீ வந்து இப்படி யோசிப்பேன்னு என்னால நம்ப முடியல அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னங்க கடைசி வரைக்கும் என்னை நம்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியலா அப்படின்னு. அருண் சொல்றாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீ வேற எதுக்கோ தான் அந்த நர்ஸை பார்த்துருக்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னங்க தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நான் அப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா மாடிக்கு போறாரு. மாடிக்கு போனதோட அந்த கீதா கேக்குறாங்க, காலையிலேருந்து எங்க போனீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏன் என்னாச்சு கீதா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த துங்கா வீட்டுக்கே வந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, எந்த துங்கா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னை கொலை பண்றதுக்கு துரத்திக்கிட்டு இருக்கானே அந்த துங்கா தான் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. உங்களை பார்த்தானா அப்படின்னு கேட்க, அப்ப கீதா சொல்றாங்க, இல்ல, என்னை பார்க்கல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எதுக்காக அவன் இங்க வந்தான்னு தெரியலையே அப்படின்னு. கீதா சொல்றாங்க, உங்க அண்ணன் ஆனந்த் இருக்காருல்ல, அவர் கூட தான் அவர் வந்தாரு, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச ஆளுன்னு நினைக்கிறேன், அதான் வந்துட்டு பேசிட்டு போனாரு அப்படின்னு.
இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஆமா, அண்ணன் அடிக்கடி பெங்களூர் போவான் ஒர்க் பண்றதுக்காக, ஒரு வேளை தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் நாங்க இருக்கிறது நல்லது கிடையாது. கண்டிப்பா பேச்சுவாக்குல தீபாவை பத்தின விஷயங்கள் அவருக்கு தெரியாம இருக்காது. அப்ப தீபாவோட போட்டோ பார்த்தா கண்டிப்பா நான் தான் கீதான்னு கண்டுபிடிச்சிருவாரு. நான் இங்க இருக்கிறது இதுக்கு மேலேயும் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க கீதா, உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால நீங்க வந்துட்டு இங்க இருந்துதான் ஆகணும் தீபாவை கூட்டிட்டு வர வரைக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதாவும் சரி, உங்க அம்மா வந்துட்டு காலையிலேயே தீபாவோட தாலியை கேட்டாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தாலி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. கீதா சொல்றாங்க, நான் வந்துட்டு நீங்க டிராவில் வச்சு அதை பார்த்தேன். அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்தேன். உங்க அம்மா எடுத்துட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அவங்க நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, அவங்க என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஒருவேளை 2 பேருக்கும் தெரியாம கல்யாண ஏற்பாடுகளை பண்றாங்களோ என்னமோ. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு உங்க கையில தாலியை கொடுத்தா கண்டிப்பா நீங்க வந்துட்டு கட்டி தானே ஆகணும், நீங்க உங்க அம்மா பேச்ச நல்லாவே கேட்பீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா உங்க கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். தீபா தான் என்னுடைய ஒய்ஃப்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் தீபாவோட கழுத்துல தான் தாலி கட்டுவேன். என்னைக்குமே உங்க கழுத்துல நான் தாலி கட்டிட மாட்டேன். நீங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க, கடைசி நேரத்துல ஒருவேளை நீங்க என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கட்டாயம் வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடுவேன், நான் தீபா இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அதுக்கான அவசியம் கண்டிப்பா வராது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதாவும் சரி ஓகே அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வேலையை பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, அம்மா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கார்த்தி நினைக்கிறாரு, எதுவாக இருந்தாலும் மீனாட்சி அன்னைக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம மீனாட்சி அன்னைக்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கார்த்தி வந்துட்டு நேராக மீனாட்சியை போய் பார்க்குறாரு. மீனாட்சி கேட்குறாங்க, சொல்லுங்க தம்பி, ஏதாவது வேணுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, காலையில் தீபாவோட தாலியை வாங்கிட்டு போயிட்டு பூஜை பண்ணிங்களாம்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி இதை யார் உங்ககிட்ட சொன்னது, அந்த ஐஸ்வர்யா சொன்னாலா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு எத்தனை தடவை கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு அபசகுணம் நடந்து கல்யாணம் நின்று போயிடுறது இல்லை. அதனால உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு கோவிலில் ஒரு சின்ன பரிகார பூஜை பண்ணலாம் அப்படின்னு பூசாரி சொன்னாரு. அதான் தம்பி, நாளைக்கு காலையில உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போகலாம்னு அத்தை சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதான் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னேன், இதுக்காக இப்படி நீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, தம்பி இது அத்தையோட ஒரு சின்ன ஆசைதான். உங்க 2 பேருக்கும் எத்தனை தடவை கல்யாணத்தை முயற்சி பண்ணாலும் தடங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்ப அந்த ரம்யா வந்துட்டு தாலியை ஒளிச்சு வச்சுக்கிட்டா. அது எதேர்ச்சியா நடந்தாலுமே அதுவும் ஒரு தடங்கல் தானே தம்பி. அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணாலுமே அந்த கல்யாணம் நின்று போச்சு அந்த ரியா ரம்யாவால. அதுவும் ஒரு தடங்கல் தானே தம்பி. அதனாலதான் உங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை, அதனாலதான் நாங்க வந்துட்டு 2 பேருக்கும் ஒரு சம்பிரதாயத்தை பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நானே சொல்றேன் எப்ப அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, தம்பி அத்தை வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க வந்துட்டு இடையில எதுவும் பேச முடியாது தம்பி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, தம்பி அத்தையோட உடம்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவங்களோட ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல நீங்க பரிகாரம் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாரு. அங்க போனதோட கீதா கேக்குறாங்க, என்னாச்சு, உங்க அம்மா வழக்கம் போல உங்க வாயை மூடி அனுப்பிட்டாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அம்மாவோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால இப்போதைக்கு அம்மா கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல முடியாது. சொன்னா கண்டிப்பா ரொம்ப கவலைப்படுவாங்க, அதுவே அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் இப்போதைக்கு இதை பத்தி சொல்லல அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, இல்ல நடக்கதான் போகுது, நீங்க என் கழுத்துல தாலி கட்ட தான் போறீங்க, அதான் நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அந்த ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த துங்கா யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த தீபா இந்த வீட்டுக்கு வந்தா நமக்கு தான் பிரச்சனை. அந்த கீதா இங்க வேணா இருந்துட்டு போகட்டும், அந்த தீபா இங்க வந்தான்னா கண்டிப்பா நான் தான் மலையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டேன் அப்படின்னு
கண்டிப்பா வந்துட்டு போட்டு குடுத்துருவா. அதனால அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஆபத்து தான். இந்த கீதா இருந்தாலுமே கொஞ்ச நாள் கழிச்சு இவ கீதா இல்லன்னு ப்ரூவ் பண்ணி இவள வீட்ட விட்டு விரட்டி அடிச்சிரலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த தீபா இந்த வீட்டுக்கு வரவிடாம பார்த்துக்கணும். அதுக்கு அந்த துங்கா இருக்கான்னா அவன்கிட்ட தீபா இருக்கிற இடத்த போட்டு கொடுக்கணும். அவ தான் கீதா அப்படின்னு அந்த துங்கா கிட்ட ப்ரூவ் பண்ணணும். நம்ம எப்படி வந்துட்டு அந்த துங்காவை சந்திக்கிறது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆமா அந்த ஆனந்த் துங்காவும் ஃப்ரெண்டு தானே, சரி ஆனந்த் கிட்ட நம்ம அந்த துங்காவோட நம்பரை கேட்போம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேரா ஆனந்துக்கு கால் பண்றாங்க. ஆனந்த் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க, தம்பி ஒரு முக்கியமான விஷயமா தான் கால் பண்ணேன் அப்படின்னு. ஆனந்த் கேட்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, எங்க அம்மா வந்துட்டு ஏதோ கம்பெனி ரிலேட்டடா பெங்களூர்ல ஏதோ ப்ராஜெக்ட் பார்க்கணுமா, உங்களுக்கு தான் அந்த துங்காவை தெரியும்ல, அந்த துங்காவோட நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, சரி ஓகே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா துங்காவோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க. ஐஸ்வர்யா அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு ஆனந்த் கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா நேரா வந்துட்டு அந்த துங்காவுக்கு கால் பண்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, துங்காவுக்கு கால் பண்ணி நேரா அந்த சக்தியோட வீட்டு அட்ரஸை கொடுத்துரும். அதுக்கப்புறம் துங்காவே பார்த்துப்பான். அந்த தீபா உயிரோட இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. அந்த சக்திக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வீட்டுக்கு வந்துட்டு தீபா உயிரோட இருக்கிறத சொல்லுவா. அவளையும் சேர்த்து தீத்து கட்டணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா நேரா ஃபோன் பண்ண அப்ப துங்கா ஃபோன் அட்டன் பண்றாரு. அப்ப துங்கா கேக்குறாரு, யாரு பேசுறது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீங்க பாருங்க யாரு பேசுனா உங்களுக்கு என்ன, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்றதுக்காக சொல்றேன் அப்படின்னு. அப்ப துங்கா கேக்குறாங்க, சொல்லு என்ன தகவல் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீங்க இத்தனை நாளும் கீதாவை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கீதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா, சீக்கிரம் சொல்லு, எங்க இருக்கா அவளை நான் இப்போ கொன்னே ஆகணும் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்ல தான் இப்ப அந்த சக்தி கீதாவை மறைச்சு வச்சிருக்கா, நீங்க போயிட்டு உடனே அவங்கள தீத்து கட்டிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட துங்காவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அப்பாடா எப்படியா அந்த துங்கா கிட்ட நம்ம போட்டு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் அந்த துங்காவே பார்த்துப்பான். தீபா உயிரோடு இருக்கணுமா வேண்டாமான்னு, எப்படியா இருந்தாலும் அந்த சக்தியையும் தீபாவையும் சேர்த்து அவன் தீத்து கட்டிடுவான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கம் அந்த துங்கா மற்ற ரவுடிக கிட்ட, டேய் நமக்கு சரியான தகவல் கிடைச்சிட்டுடா, அந்த கீதா எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு, அவங்க ஏன் அந்த கீதா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆட்டோ எடுத்துக்கிட்டு நேரா சக்தி வீட்டுக்கு போறாங்க. கார் எடுத்துக்கிட்டு சக்தி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காரை நிப்பாட்டுறாங்க. அப்ப கார் சத்தங்க கேட்டதோட சக்தி நினைக்கிறாங்க, அப்படா கார்த்திக் சார் வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா அங்க துங்கா நின்றுகிட்டு இருக்காரு. துங்காவை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சக்தி. அப்ப சக்தி நினைக்கிறாங்க, ஐயோ கார்த்திக் சாருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த துங்காவுக்கு தெரிஞ்சு போச்சே, எப்படி இந்த துங்காவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சக்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. டக்குன்னு கதவை சாத்த. அப்ப துங்கா சொல்றாரு, ஏய் கதவை திறடி, மரியாதையா கதவை திறடி, கதவை உடைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைக்கிறாங்க. அப்ப சக்தி நினைக்கிறாங்க, ஐயோ எப்படி வந்துட்டு தீபா மேடத்தை இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு போறது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க சக்தி. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு தூங்கிட்டு அவங்க சுய நினைவு இல்லாம கார்த்திக் சார் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சக்தி நேரா தீபா கிட்ட, மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம், உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா அந்த துங்கா ரவுடிக்கு நீங்க இருக்கிற இடம் இப்படியே தெரிஞ்சு போச்சு, உங்களை எப்படி இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம் அப்படின்னு அந்த சக்தி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சக்தி நினைக்கிறாங்க, ஐஸ்வர்யா மெடிக்கிட்ட தான் சொல்லிட்டு வந்தோம், அவங்க இந்நேரம் வந்துட்டு கார்த்திக் சாரை கூட்டிட்டு வந்திருக்கணும், ஆனா இவ்வளோ நேரம் இதுக்காக காலம் தாழ்த்துறாங்க, ஒருவேளை அவங்களும் நல்லவங்க இல்லையோ, தீபா மேடத்துக்கு எதிராக உள்ளவங்களோ அப்படின்னு சக்தி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துங்கா கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப துங்கா சொல்றாரு, நீ மட்டும் இப்ப கதவை திறக்கலைன்னா நான் வந்துட்டு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளர வந்துருவேண்டி அப்படின்னு சொல்ல சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. அஜிஜோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கதவை உடைச்சிக்கிட்டு வந்துருவான் போலயே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சக்தி பயத்துல இருக்காங்க. அப்கமிங் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் தட்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.